திராவிட கட்சிகளுடைய பேச்சாளரும் அரசியலில் சீனியருமான நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சாச்சு. விஜயை பார்த்து சால்வை போட்டு நான் உங்களை கூட ஐக்கியம் ஆயிடுறேங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு கீழெல்லாம் விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இனோவா காருக்கும் இடியாப்பத்திற்கும் விலை போகிறது தான் நாஞ்சில் சம்பத்னு இருக்கட்டுமே. என்ன இருக்குது சரி, விஜய் ஹெலிகாப்டர் கொடுக்க போகிறாரா? கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சால் அவருக்கு பயன்படுதுன்னா ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாரு. சரி, விஜயே கூட கார் கொடுக்க போகிறாரு. அந்த காருக்கு ஆசைப்பட்டு தான் நாஞ்சில் சம்பத் உள்ளே வந்துட்டார். இப்படியா விமர்சனங்கள்? சரி, அப்படி விமர்சனம் இருக்கிறவரை ஏன் கூப்பிடணும்? அந்த விமர்சனம் இருக்கிறவரை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? நாஞ்சில் சம்பத்தை பற்றி தான் கேட்குறேன் நான். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அந்த பேச்சு சுவாரஸ்யமான பேச்சாக இருக்கும். அந்த பேச்சில் பல வரலாற்று உண்மைகள், வரலாற்று சம்பவங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர். நம்ம கூட முதல்ல அப்படியே இப்போ தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் தாவேக்காவில் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிவிடுவாருங்க அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்புலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தார். தாவேக்காவுக்கு ஒரு பேச்சாளராக போவேன், அதே சமயத்தில் நான் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் அரசியல் பண்ண முடியாது. அங்கே ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. விஜய் இளைஞர்களை ஒரு கட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய ரத்தம், ஒரு புதிய ஒரு புரட்சி இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்து தான் அவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதை நான் கலைஞர், எம்ஜிஆர் ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்களோ அதை இப்போ பார்க்குறேன் நான். இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் கூட விமர்சனம்லாம் என்ன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்க சம்பத், உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், எங்களுக்கு கார் இல்லைம்மா, என் மகளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வேணும் அப்படின்னு போய் டிமாண்ட் வச்சதுனால அவங்க காரையும் சீட்டையும் கொடுத்தாங்க. அதுக்காக போய் ஐக்கியமானார். அதுக்கப்புறம் திமுகவுடைய துதி பாடினார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அறிவு திருவிழா, அந்த அறிவு திருவிழாவில் தன்னை அழைக்கவில்லை அப்படின்னு அதங்கப்பட்டே பேசினாப்புல நாஞ்சில் சம்பத். ஏன்னா அந்த அறிவு திருவிழாவுக்கு என்னை விட தகுதியில் குறைவானவர்கள், தகுதியில்னா பேச்சாளர்களில், இலக்கியத்தில், அனுபவத்தில் என்னை விட குறைவானவர்கள்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. நான் எந்த விதத்தில் தகுதி குறைவான ஆகிட்டேன்? நான் ஒரு அறிவு திருவிழான்னு நடத்துகிறீங்க, எனக்குன்னா அவ்வளோ அறிவு இல்லாமல் போச்சா? என்னை கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் அப்படின்னு அங்கேருந்து தான் தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஆதரவான ஒரு ஸ்பீச்சை நாஞ்சில் சம்பத் தொடங்க ஆரம்பித்தார்.